பட்டா ஒரு லேண்டு ஒன்று இருக்குது, அந்த லேண்டு ஏற்கனவே பட்டா இருக்குது ஒன்று, பட்டாவே இல்லை, அது வந்து பட்டா இல்லை ஆனால் ரெஜிஸ்டர் மட்டும் இவங்க பேரில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை எப்படி வாங்குவீங்க அப்படின்னா, முதல்ல பட்டா இருந்ததுன்னா பழைய பட்டா வச்சு நம்ம ஆன்லைனில் பட்டா அப்ளிகேஷன் இருக்குது, ஆன்லைன் ரெவென்யூ ரெக்கார்ட்ஸை வச்சு பேஸ் பண்ணி அதில் வந்து ஒரு 4-5 ரெக்கார்ட்ஸ் கேட்பாங்க. அந்த ரெக்கார்டை வச்சு இந்த சேல் டீடை வச்சு நீங்கள் தாராளம் பண்ணிடலாம். ஓகே, பட்டா பழைய பட்டா வச்சு பட்டா ட்ரான்ஸ்ஃபர் அது. ஓகே, பட்டாவே இல்லை அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தனி சில முயற்சிகள்லாம் இருக்குது. நம்ம நிலவரி, அதுக்கப்புறமா பழைய ரெக்கார்டு, அது மாதிரி அரசாங்கம் ஏதாவது கொடுத்துருந்தா அரசாங்கம் அது கொடுத்ததுக்கு உண்டான ரசீது, வேறு சில ரசீதுகள்லாம் இருக்குது. அதில் பட்டா அது மாதிரி சிட்டா அந்த மாதிரிலாம் இருக்கும். நம்ம அந்த நிலத்தின் நம்ம உரிமைக்கு வந்து உண்டான பல டாக்குமெண்ட் இருக்கும். அதில் 1-2 கிடையாது. அந்த டாக்குமெண்ட்டெல்லாம் எடுத்து நம்ம வந்து ஒரு மனுவாக போடணும் கலெக்டருக்கு அது மாதிரி தாசில்தாருக்கு நீங்கள் வந்து மனுவாக போட்டு, சப்போஸ் அது வந்து கிடைக்காம கூட போகலாம். அப்படி கிடைக்காம போச்சுன்னா நீங்கள் வந்து நீதிமன்றம் போய் அணுகி ரிட் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் பட்டா பெறலாம். நீங்கள் இது மாதிரி பல வழிகள் இருக்குது. எல்லாத்துக்குமே ஒரே தீர்வுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு நிலத்துக்கும் வந்து ஒரு மாதிரியான தீர்வு இருக்கும். அதனால் ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் தாராளமாக என்னை அணுகலாம். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பரில் என்னை கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப் பண்ணலாம், இல்லைனா எங்கள் அட்ரஸ் இருக்குது, அட்ரஸில் வந்து நேரில் கூட நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்து என்னை மீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா வேலைகளும் அதில் செஞ்சு கொடுப்போம் நாங்கள். நன்றி, வணக்கம்.